ஆனா வந்து ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல் நிறைய பேர் சினிமால இருந்து தானே சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆமா, பாவம் அரசியலே தெரியாத விஜய் அப்படி பேசலாம், நம்ம அப்படி பேசலாமா? எம்ஜிஆருக்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு விதத்துல 2 பேரும் நடித்தார்கள், நடிகர்கள் அப்படின்னு சொல்றதை தவிர அவர் ஏதாவது அரசியல் பின்னணியில விஜயும் எம்ஜிஆரையும் ஒப்பிடலாமா? அவர் தான் சின்ன பசங்களை ஏமாத்துறாரு. நம்ம தெளிவுபடுத்தணும். எம்ஜிஆர் திராவிடத்தின் கொள்கையை பரப்புவதற்காக தான் திரைப்படத்தை பயன்படுத்தலாம். மேடை நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சவர். அவருக்கு மக்களை பத்தி தெரியும், என்னத்தை ரசிப்பான், தூக்கம் முழிச்சு அந்த மாதிரி நாடகங்கள்லாம் அப்படிதான் அந்த காலத்துல ஊர் பக்கத்துல நடக்கும்பொழுது அப்போ நேரடியா அவருக்கு உணர்வு தெரியும், இதை ரசிப்பான், இதை விரும்புவான். அப்ப அவனுக்கு இந்த மாதிரி கருத்தை அந்த சிரிப்புக்கு நடுவில் உணர்வுக்கு நடுவில் அந்த கொள்கைகளை பரப்பணும்னு வந்தவரை போய் இவரோட ஒப்பிடலாமா? இவர் வந்ததே அப்பா இயக்குனர்னு ஒரு காரணத்தினால நடிகர் ஆனவர் தான். இவர் ஆரம்பிச்சப்போ பெரிய இந்த அழகான வசீகர தோற்றம்லாம் அன்னைக்கு கிடையாது. இவரோட படங்களும் நிராகரிக்கப்பட்டன. அப்பா இயக்குனர்னால உந்தி உந்தி தள்ளி தள்ளி பல உத்திகளை கையாண்டு இவர் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. அதை அங்க பயன்படுத்திக்கங்க. எம்ஜிஆர்ன்னு இன்னொரு தடவை மக்களுக்கு பொய் சொல்லாதீங்க. ஒண்ணு அறியாமை அல்லதுதான் பொய் விஜய் சொல்றது.